Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஆர்பி பார்த்தீங்கன்னா கடந்த நவம்பர் மாதம் 22ஆம் தேதி ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் கேட்டகரி அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக நாங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரொவிஷ்னலி அக்செப்டட் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சிபிடிக்கு எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ரீசனால் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற மாதிரி தான் உங்கள் லாகின் கிரெடென்ஷியல் யூஸ் பண்ணிவிட்டு www.rrbapply.government.in வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இமெயில் மூலியமாகவும் உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருப்போம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பற்றி. சப்போஸ் வந்திருக்கான்னு பாருங்கள், வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் rrbapply.government.inல போயிட்டு லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நோ ப்ராப்ளம். அதே போல் ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வருத்தம் மட்டும் தான் தெரிவிப்போம். இந்த 2024 பேராமெடிக்கல் கேட்டகரிக்கு அவங்க ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வேணால் அவங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிட்டாலும் நீங்கள் எந்த விதமான மிஸ்பிஹேவியர் மால் ப்ராக்டிஸில் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும். அப்படி இன்வால்வ் ஆனீங்கன்னா எந்த ஸ்டேஜ்லேயும் உங்களை உங்கள் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4th பாயிண்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா, அதே போல் ஆர்ஆர்பி வெப்சைட்டை மட்டும் தெளிவாக நம்புங்க. நல்ல சோர்ஸ், அதாவது நம்பகத்தன்மை சோர்ஸை மட்டும் நம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்பப்போ ஆர்ஆர்பி வெப்சைட்டை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஏதாவது லாகின் பண்ணுறப்ப எரர் வருது, இல்லை அப்ளிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த நம்பரும் சரி இந்த மெயிலையும் சரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM டு ஈவினிங் 5 PM, சரிங்களா, இந்த டைமுக்குள்ளே நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா, ஸோ இதுதான் அந்த சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிஜெக்டட் ஆன கேண்டிடேட்டுக்கு என்ன ரீசன் இருக்கும் அதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அப்ளிகேஷன் சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா என்னென்ன ரீசன் சொல்லிட்டு அவங்க ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயே லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேம் க்ரெடென்ஷியல், அதாவது உங்கள் சேம் டீட்டெயில்ஸ் நீங்கள் வச்சு மல்டிபிள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதே போல் நீங்கள் ஆல்ரெடி டிபார்ட் ஆகிருக்கலாம். ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மிஸ்பிஹேவியரில் இன்வால்வ் ஆகி டிபார்ட் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கைட்லைன்ஸ் அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் இன்வாலிட் ஃபோட்டோ அப்படி இல்லைனா இன்வேலிட் சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கலாம், அதனாலேயும் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா எனி அதர் இர்ரெகுலரிட்டி, ஓகேங்களா, பியூராக அந்த கைட்லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ், அதில் ஏதாவது ஒரு இர்ரெகுலரிட்டி உங்கள் அப்ளிகேஷனில் இருந்திருக்கும், ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனாக இருக்கும், அதனால் ரிஜெக்ட் ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதே போல் உங்களுக்கு ரீஃபண்டுமே ஆகாது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. சரிங்களா, அதையுமே ஜாப் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணங்கள். உங்கள் அப்ளிகேஷன் சப்போஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, வரி பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன், சரிங்களா, மற்றபடி அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போ நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் சிபிடி எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டைம் வரப்போ நீங்கள் இந்த டைம் பண்ண தப்ப அந்த டைம் பண்ணாமல் கிளியராக மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் ஆர்ஆர்பியோட கைட்லைன் ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆர்ஆர்பி அறிவித்த ப்ரொவிஷ்னலி அக்செப்டடு அதாவது அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான முக்கியமான விவரங்கள். அதே போல் இன்னொரு விஷயம், நீங்கள் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது ஆதார் நம்பர் கொடுத்து அத்தன்டிகேஷன் பண்ணியிருப்பீங்க, அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, விட்டுருங்க. இருந்தாலுமே ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நம்ம ஆதார் வெரிஃபிகேஷன் செக் பண்ணுறது பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, எல்லா எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.